அனைவருக்கும் வணக்கம். இன்று அமாவாசைங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்கே வந்து பாப்பாவுக்கு படையல் வைப்பேன். ஒவ்வொரு அமாவாசைக்கும் படையல் வைக்கும் போது மனசு படுற வேதனையும் வலிகளும் சொல்ல முடியலங்க. அவ்வளோ வலிகளும் வேதனையும் வருது. எனக்கு வந்து என் பிள்ளை என் ஃபோட்டோவை வச்சு விளக்கு ஏற்றணும், கற்பூரம் ஏற்றணும், வாத்தியம் ஏற்றணும். எனக்கு என் பிள்ளை அமாவாசை விரதம் இருக்கணும். ஆனால் இந்த கடவுள் வந்து கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்ததை நினச்சி ஒவ்வொரு நாளும் மன வேதனைகளோடும் வலிகளோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கங்க. நமக்கு நம்ம பிள்ளை செய்ய வேண்டிய அத்தனையும் நம்ம பிள்ளைக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் என் பிள்ளைய வந்து கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்குவான், நல்லா சொல்லி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் படிக்க அனுப்பி வச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பரதேசி நாய்ங்க ஏன் எதனால என் பிள்ளைய கொலை பண்ணனானுவோ அப்படிங்கிற காரணமே தெரியாமல் இந்த நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரித்து இந்த உலகத்தை விட்டு அனுப்பினதுக்கு விதி காரணமே கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் செஞ்ச ஒரு சதி தாங்க என் பிள்ளையோட உயிர் போயிருக்கு. அந்த புறம்போக்கு நாய்ங்க அன்னைக்கு இரவு என் பிள்ளைய என்ன பண்ணானுங்க அப்படிங்கிறது உலக மக்களுக்கு கண்டிப்பாக இந்த போலீஸ்காரங்க நினச்சிருந்தா, இந்த திராவிட மாடல் அரசு நினச்சிருந்தா என் பிள்ளைக்கு அன்னைக்கு இரவு என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் போலீஸ்காரங்களும் இந்த திராவிட மாடல் அரசும் அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் வேலை பார்த்தாங்களே தவிர பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும், என்ன நடந்தது, ஏன் இந்த நாய்ங்க இந்த மாதிரி பண்ணனானுங்க, அதுக்கான காரணம் என்ன, அவனுங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த போலீஸ்காரங்களுக்கும் கிடையாது. இந்த திராவிட மாடல் அரசுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களும் கண்டுக்கவே கிடையாதுங்க. இப்படியா காலங்கள் ஓடிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருகிற ஜூலை 12 வந்துச்சுன்னா நினைவு நாள் வரும் பாப்பாவுக்கு. இந்த ஜூலை 12ஓடு 4 வருஷம் முடிய போகுதுங்க. இந்த 4 வருஷ காலமாக ஒரு குழந்தைக்கு என்ன நடந்தது அப்படின்னு கூட உலக மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் போது ஃபுல்ல அன்னைக்கு இரவு அந்த பரதேசி நாய்ங்கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளோ கற்றுச்சோ, எவ்வளோ கதறிச்சோ அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு தூக்கம் வருமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத இந்த அரசு அதிகாரிகள் தான் கடமையை சரிவர செய்யணும். ஆனால் தான் கடமையை சரிவர செய்யாமல் அந்த குற்றவாளிகளுக்கு துணை போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திராவிட மாடல் அரசு தான் எந்த கும்பனாக இருந்தாலும் நாங்கள் விட மாட்டேன், கண்டிப்பாக நாங்கள் ஸ்ரீமதிக்கு நீதிக்கு வழிவகை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்களை கடத்திட்டு வெறும் வார்த்தையோடு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய டிவிக்கு ஆட்சி பிள்ளைக்கான நீதியை நிலைநிறுத்துவாங்களா, குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கிடைக்குமா, பிள்ளைய அந்த பரதேசி நாய்ங்க ஏன் இதை நல்லா பண்ணினாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பல உண்மைகள். பிள்ளையோட உயிர் மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூடத்தில் பல உயிர்கள் வந்து போயிருக்கு. அந்த உயிர் போனதுக்கும் என்ன காரணம், எதனால இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா உண்மைகளும் வெட்ட வெளிச்சத்துக்கு வருமா, அந்த பள்ளிக்கூடத்தை அரசோடமையாக ஆக்குவாங்களா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு தெரியல. பொதுமக்கள் ஆகிய நீங்களும் ஒவ்வொருத்தவங்களும் முதல்வர் அவர்களுக்கு மனு போடுங்க. நானும் கண்டிப்பாக சொல்கிறேங்க, சட்டத்துறை அமைச்சரை அணுகியும் இந்த மாதிரி பிள்ளைக்கு நடந்த கொடுமையும் சட்டம் நமக்கு என்னென்ன செய்ய தவறு இருக்குது அப்படிங்கிறதையும் சட்டத்துறை அமைச்சர்கிட்ட அணுகி சொல்லுவோங்க. அது மட்டும் இல்லாத கல்வித்துறை அமைச்சர்கிட்டையும் படிக்க போன ஒரு குழந்தைக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லுவோங்க, மனுவாக கொடுப்போங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் அவர்கள்கிட்டையும் கண்டிப்பாக ஸ்ரீமதிக்கு நடந்த ஒரு கொடுமையை நம்ம கண்டிப்பாக சொல்லணுங்க. தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பார் என்னன்னு தெரியல. கண்டிப்பாக அவர்கிட்ட நேரில் போயிட்டு மனு கொடுப்பாங்க, அவர் நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. பொதுமக்களுடைய நம்பிக்கையை அவரை காப்பாற்றுவாரா, என்ன பண்ணுவார், அவருடைய ஆட்சி முடியறதுக்குள்ளே பாப்பாவுக்கு நீதி கிடைக்குமா, குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குமா என்ன அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போங்க. தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கோங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.